மீனராசி நேர்களுக்கு நம்மளுடைய 3ஆம் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் பகவான் எங்கள் கன்னிராசிலேருந்து உங்கள் ராசியை தான் பார்க்குறாங்க. அவர் இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற பார்வைக்கு வலிமை அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு பெரிய மாற்றத்தையும் கொடுக்க போகிறாங்க. இந்த மாதம் முழுக்க மீன ராசிக்கு ஒரு சூப்பரான எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு அன்பாக சொன்னால், ஒரு பாசமாக சொன்னால், எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்னாலும் நீங்கள் செஞ்சிருவீங்க. ஆனால் இந்த வேலையை நீ செஞ்சா ஆதாரம் மட்டும் கிடையாது, குடும்ப வாழ்க்கையிலையும் தான். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள எதுனாலும் சரி, பேசினாலும் சரி, எந்த ஒரு இடத்துலையும் சரி விட்டு கொடுத்து போகிறது, எதுனாலும் குழந்தைகளுக்கு அடுத்து என்ன பண்ணணும், அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது ஒரு வகையில், அதாவது குழந்தைகளுக்கு உண்டான ஏதாவது ஒரு சேமிப்பு நீங்கள் தொடங்குவீங்க. அந்த சேமிப்பு நகையாக இருக்கலாம், அல்லது சீட்டாக இருக்கலாம். குழந்தைகள் பேரில் ஏதாவது ஒரு அஞ்சலகத்தில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து பணம் போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பாக அதை நீங்கள் செயல்படுத்துங்க, சரிங்களா? ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம சனி பகவான் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வோடு கொடுக்குறாரு. அந்த எச்சரிக்கை உணர்வோடு கொஞ்சம் நல்லா சேட்டை பண்ணாமல் இருப்பா, இல்லைன்னா தேவையில்லாமல் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, பழையபடி கஷ்டப்படாதன்னு ஒரு அறிகுறியை கொடுக்குறாருங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது அவருடைய சுக்கிர பகவானுடைய பார்வையும் சனி வக்ரகதியில் இருக்கும்போது உங்களுக்கு எல்லா வித நற்பலன்களையும் எல்லா வித தோஷங்களையும் அகற்றி கொடுக்குறாரு, சரிங்களா? முதல்ல நீங்கள் என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். ஆர்த்தி விலாக் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பெயர்ச்சியோட பலாபலன்கள் தான். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் பகவான் யாருக்கு காரகர் அப்படின்னா பெண்களுக்கு காரகர். ஒரு திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி, வயது பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பெண்லேருந்து அனைத்து விதமான வயதிலுடைய பெண்களுக்கும் ஒரு காரகர்னா நம்ம சுக்கிரன் பகவான் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகு சார்ந்த பொருட்கள், ஒரு ஆடை ஆபரணங்கள் எதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குதோ அது எல்லாத்துக்குமே நம்ம சுக்கிரன் பகவான் காரகர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆசைக்கும் பிரம்மாண்டத்துக்குமே ஒரு காரகர்னு சொல்லலாம். இவர் நறுமணத்துக்கு ரொம்ப பெரியவர். அதாவது ஒருத்தவங்களுக்கு சுக்கிரன் டீஆக்டிவேட்டில் இருக்குது, ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்குது, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் செய்யணும், சுக்கிரனுடைய பார்வை நம்ம வீட்டில் விலகணும் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? வீடு ஃபுல்லாக நறுமணமாக வச்சுக்கணும். அந்த நறுமணம் எவ்வளோ தூரம் நம்ம நம்மளை அதிகமாக சென்ட் போட்டு அப்படியே ரொம்ப பக்கத்தில் வந்தாலே எப்பா என்ன உங்கள் மேலே இவ்வளோ வாசனை வருது அப்படின்னு சொல்லணும். வீட்டுக்குள்ளே வந்தாலே அந்த தெருவே நம்ம வீட்டிலேருந்து தான் மணக்கணும். அப்படியான ஒரு நிறைய நறுமணம் சார்ந்து இருந்தீங்களானே பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் பகவான் நாங்கள் வாசம் செய்கிறாருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சுக்கிரன் பகவான் பெயர்ச்சி காலங்களில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? அதாவது சுபர், ஏற்கனவே அவருடைய பார்வையும் சுபத்தன்மையுடைய பார்வை. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே நம்ம மீனத்தில் யார் இருக்காரு? சனி பகவான் இருக்கிறாரு. இவர் சுக்கிரன் பகவான் இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிம்மத்திலேருந்து கன்னிராசிக்கு தான் போகிறாரு, சரிங்களா? பெயர்ச்சியாகி அப்படி இருக்கும்போது அந்த கன்னிலேருந்து மீனத்தையும் பார்க்குறாரு, தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படிங்கும்போது சனி பகவான் இப்போ நம்மளுடைய கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பகவான் நீசத்துக்கான இடம். அப்படி நீசத்தில் இருக்கிற சுக்கிரன் பகவான் உச்சத்தில் இருக்கிற ஒரு மீனராசியை பார்க்கும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்காங்க ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. மீனராசி நேர்களுக்கு நம்மளுடைய 3ஆம் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் பகவான் எங்கள் கன்னிராசிலேருந்து உங்கள் ராசியை தான் பார்க்குறாங்க. அவர் இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற பார்வைக்கு வலிமை அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு பெரிய மாற்றத்தையும் கொடுக்க போகிறாங்க. இந்த மாதம் முழுக்க மீன ராசிக்கு ஒரு சூப்பரான மந்த்துன்னே சொல்லலாம். சுக்கிர பயிற்சி காலம் சூப்பரான பயிற்சி காலம்னு சொல்லலாம். பொதுவாக நீங்கள் எப்பேற்பட்டவங்கன்னா, நான் அன்புக்கு தான் அடிபணிவேன்ப்பா, அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டேன். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு அன்பாக சொன்னால், ஒரு பாசமாக சொன்னால், எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்னாலும் நீங்கள் செஞ்சிருவீங்க. ஆனால் இந்த வேலையை நீ செஞ்சு தான் ஆகணும். தன்னுடைய வீட்லையா இருந்தாலும் சரி, தன்னுடைய வேலை பார்க்குற இடத்துலையா இருந்தாலும் சரி,
ஒரு இடத்துல அதிகாரமாக சொல்லிட்டாங்கன்னா அந்த வேலையை முழு மனதோட நீங்கள் பண்ண மாட்டீங்க, ஒரு திருப்தியாகவே பண்ண மாட்டீங்க. அதுவே உங்களுக்கு ஏன்டா இந்த இப்போ எவ்வளோ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ இதனால் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டானா வேண்டாங்கிற ஒரு முடிவு பிடிவாதம் உங்களுக்கு இருக்குங்க. அந்த பிடிவாதம் நிறைய நேரத்தில் நல்ல விஷயமா இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கே சில பாதகத்தையும் கொடுக்குது. அதனால கொஞ்சம் உங்களுடைய பிடிவாதத்தை விட்டு இறங்கி வர்றது ரொம்பவே நல்ல விஷயங்கள். அந்த நல்ல விஷயத்த இந்த சுக்கிர பகவான் சுக்கிர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போறாரு. சில இடத்துல தேவையே இல்லாத கோபம், சில இடத்துல தேவையே இல்லாத பிடிவாதம், அடம் பண்ணுறது, இது எனக்கு வேணும், இது நடக்கணும்னு சொல்கிற விதம் எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றுறது ரொம்பவே சிறப்பானது, நல்லது. சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்க உத்தியோகத்துக்கு ரொம்ப நான் முயற்சி பண்ணுறேன். எனக்கு கிடைக்கவே இல்லைனாலும் கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில். 2வது ரொம்பவே முக்கியமான விஷயம் மாங்கல்யம். எனக்கு கனவுல தேவையில்லாமல் ஒரு கனவுல மாங்கல்யம் ஏதாவது கலண்டு விழுகிற மாதிரி கனவு வருது, இல்லை ஏதாவது மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட ஒரு அசுப கனவு மாதிரி வருது, என்ன பண்ணனே தெரியல, இல்லை ஏதாவது சில எச்சரிக்கை ஒரு மாதிரியான சில விஷயங்கள் நடந்துருச்சு, பயமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக இந்த சுக்கிர பயிற்சி காலம் உங்களுக்கு ஒரு மாங்கல்ய பலத்தை ஏற்படுத்தி தராரு. சரிங்களா? எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நல்ல பலம். இல்லை உங்களுக்கு ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கோவிலில் போய் உட்காந்து உங்களுடைய கயிற்றை மாற்றுறது, இல்லைனா செயினில் கோர்த்துருக்கீங்க அப்படின்னா பழையபடி புது கயிறு வாங்கி உங்களுடைய தாலியை நல்ல நாளில் கோவிலில் போய் வெள்ளிக்கிழமை தோறும் போய் உட்காந்து மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்கள். இல்லைனா வீட்டில் வந்து அதாவது சுமங்கலி திருமணம் ஆனவங்களுக்கு சுமங்கலி பூஜை வச்சு அவங்களுக்கு ஒரு ஜாக்கெட் துணி, குங்குமம், அதாவது அந்த குங்குமம் சந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா, குங்குமம் மஞ்சள் வந்து அந்த ரெடிமேடாக கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடாது. தனித்தனியாக ஒரு டப்பாலையோ இல்லை உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன பாக்கெட்டில் கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுங்களேன், அந்த மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட பயம் அந்த எதுவுமே உங்களுக்கு இருக்காது. தன்னுடைய கணவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருமான்னு ஒரு பயமோ பதட்டமோ உங்களுக்கு இருக்காது. ஸோ நிச்சயமாக பண்ணுங்கள், உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும், ஒரு தைரியம் கிடைக்கும். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு தொழில் வேலையில் நல்ல வருமானம். சரிங்களா? எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு வருமானம் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. பொருளாதார லெவலில் உங்களுக்கு எந்த வித பாதிப்புமே இல்லைங்க. பொருளாதாரம் மட்டும் கிடையாது, குடும்ப வாழ்க்கையிலையும் தான். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள எதுனாலும் சரி, பேசினாலும் சரி, எந்த ஒரு இடத்துலையும் சரி விட்டு கொடுத்து போகிறது, எதுனாலும் குழந்தைகளுக்கு அடுத்து என்ன பண்ணணும், அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது ஒரு வகையில், அதாவது குழந்தைகளுக்கு உண்டான ஏதாவது ஒரு சேமிப்பு நீங்கள் தொடங்குவீங்க. அந்த சேமிப்பு நகையாக இருக்கலாம், அல்லது சீட்டாக இருக்கலாம், குழந்தைகள் பேரில் ஏதாவது ஒரு அஞ்சலகத்தில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து பணம் போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பாக அதை நீங்கள் செயல்படுத்துவீங்க. சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் தீர ஆரம்பிக்கும். நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகளாக இருக்குது அது எல்லாமே படிப்படியாக தீரும். இந்த ஒரு இடத்துல உங்களை அவமதிச்சாங்களா, சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் நான் அசிங்கப்பட்டு நின்னேன், ஆனால் இதுலேருந்து நான் எனக்கு எப்படி வெளியில் வரேன்னு ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏன்னா அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணுங்க ஒரு எண்ணம் உங்களுக்கு நிறைய இருந்துச்சு. இப்போ அவங்க முன்னாடி சும்மா கெத்தாக ஒரு என்ன சொல்ல போகிறீங்க, கெத்தாக ரொம்ப சந்தோஷமாக வந்து நிற்க போகிறீங்க. அதற்குண்டான ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறாரு. ஆனால் அந்த மாற்றத்தை நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன், என்னுடைய பிடிவாதத்தில் தான் நான் இருப்பேன், என்னுடைய செயலில் தான் நான் இப்படி இருப்பேன்னு நீங்கள் சொல்லாமல் கொஞ்சம் இறங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நற்பலன்களும் உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதத்துடன் கண்டிப்பாக கிடைக்குங்க. எந்தவித மாற்றமுமே இல்லாமல். ஆல்ரெடி நம்ம சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்ன ஒரு தோஷமாக இருக்கட்டுமே, என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன ஒரு பாவம், என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அனைத்துமே உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கிர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. அது என்ன வகையான தோஷமாக இருந்தாலும் இருக்கட்டும், இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சனி வக்ரகதியாக வரவர் என்ன மாதிரி மாற்றத்தை கொடுப்பாரு, ஐயோப்பா சனி வக்ர பயிற்சி இதில் இருக்குது அதில் இருக்குது பயமாக இருக்குது கெட்டதை தான் கொடுப்பாரு அப்படிலாம் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கெட்டது அதிகமாக பண்ணிக்கிட்டே போகிறீங்களா, இல்லை நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுடைய கர்மாவை அதிகமாகிக்கிட்டே போகிறோமா, அவர் என்ன பண்ணுறாருன்னா தலையில் தட்டி நீ ரொம்ப ஆடிட்ட, நீ கொஞ்சம் குறைச்சிருப்பா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை மாதிரி, அதாவது ஒரு டீச்சர் மாதிரி. நம்மளுடைய குரு என்ன பண்ணுவாங்க, ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, நம்ம சேட்டை அதிகமாக பண்ணுறாலோ அல்லது சரியாக படிக்காமல் விட்டாலோ தலையில் தட்டி உட்காந்து படிக்க சொல்கிறாங்க. இப்போயே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தில் அடிக்கவே கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம சனி பகவான் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வோடு கொடுக்குறாரு. அந்த எச்சரிக்கை உணர்வோடு கொஞ்சம் நல்லா சேட்டை பண்ணாமல் இருப்பா, இல்லைன்னா தேவையில்லாமல் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, பழையபடி கஷ்டப்படாதன்னு ஒரு அறிகுறியை கொடுக்குறாருங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது
அவருடைய சுக்கிர பகவானுடைய பார்வையும் சனி வக்ரகதியில் இருக்கும்போது உங்களுக்கு எல்லா வித நற்பலன்களையும் எல்லா வித தோஷங்களையும் அகற்றி கொடுக்குறாரு. சரிங்களா? முதல்ல நீங்கள் என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக தினமும் காக்காக்கு சாப்பாடு வைங்க. காக்காக்கு அதை நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சிட்டியில் இருக்கேன் செய்கிறேன் காக்கா ஒரு காக்கா கூட வராதுலாம் நீங்கள் சொல்லாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் சாப்பாடு பண்ணலனாலும் பரவாயில்ல, தினமும் காலைல ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வைங்க. சாப்பாடு பண்ணாலும் வைங்க. ஒரு வாரம் தொடர்ச்சியாக வச்சுட்டு நீங்கள் காக்கா கூப்பிடுங்களேன். அந்த 1 வாரம் 10 நாளில் ஆட்டோமேட்டிக்காக காக்கா வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குங்க. கண்டிப்பாக அந்த மாற்றம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு தான். சரிங்களா? விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு ஒரு பெரிய நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அற்புதமா விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்றேன். அவங்க கிட்ட நீங்க வந்து பிரைவசியா தனித்துவமா உங்களுக்குன்னு கன்சல்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாரா காத்துட்டு இருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்க அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.